சீரகம் வந்து தேவையான அளவு எடுத்துக்கிறோம். கட் பண்ணி வச்சுருக்கு. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தலைமுடியில் இருக்கக்கூடிய பொடுகு வந்துட்டு கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டை வச்சு எப்படி வந்து நம்ம அந்த பொடுகை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம எல்லாரும் வீடியோக்குள்ள போகிறோம். ஆப்பிள் வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். கருஞ்சீரகம், இந்த கருஞ்சீரகம் வந்து தேவையான அளவு எடுத்து, ஒரு எலுமிச்சை 2 வந்து கட் பண்ணி வச்சுருக்கு. இது வந்து ஒயிட் துளசி எடுத்துருக்கு. குப்பை மேனி கீரை ப்ளஸ் வந்து இதோட ஸ்டிக், இதையுமே நம்ம சேர்த்து எடுத்துருக்கோம். தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிறோம். சோடா, உப்பு எடுத்துக்கிறோம். ஆப்பிள் போட்டுக்கோங்க. இதோட ஒன்றா வந்து நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கருஞ்சீரகம் எடுத்துக்கிறோம். 1 2 3 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கருஞ்சீரகம் எடுத்துக்கிட்டோம். எலுமிச்சம் பழத்தோட சாறு வந்து அப்படியே நீங்கள் வந்து அந்த கொட்டைகளோடையே வந்து அப்படியே பிழிஞ்சு விட்டுருங்க. உங்கள்கிட்ட என்ன ஹேர் ஆயில் இருக்கோ, நீங்கள் வந்து நார்மலாக ஒரு கோகோனட் ஆயில் வச்சுருந்தீங்கனாலும் ஓகே, இல்லை காய்ச்சின எண்ணெய் வச்சுருந்தீங்கனாலும் ஓகே, நீங்கள் எது இருந்ததுனாலும் ஓகே. இது நம்மளுடைய ஹேர் ஆயில், நம்ம வந்து ஹெர்பலாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிற ஹேர் ஆயில். இது வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம ஊற்றிக்கிறோம். 1 2 3 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து எனி ஒன் ஹேர் ஆயில் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் கஸ்டர் ஆயில் அந்த மாதிரி கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லாவே வந்து மெல்ட் பண்ணுறோம். இந்த ஆப்பிள்லாம் நல்லாவே வந்து வேக வச்சிடுறோம். இந்த கருஞ்சீரகத்தோட எசன்ஸ் எல்லாமே வந்து அந்த வாட்டரில் வந்து இறங்கணும். ஸோ வந்து இது எல்லாமே வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம வந்து மெல்ட் பண்ண போகிறோம். நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு வாட்டர் எடுத்துக்கிறோம். பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிள் எல்லாமே வந்து முழுகிற அளவுக்கு இருந்ததுன்னா போதும். எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒன் வந்து இதை நம்ம மெல்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ மெல்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, துளசி, இந்த துளசியையும் வந்து நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு குப்பை மேனி கீரை, இந்த குப்பை மேனி கீரையும் வந்து அப்படியே நம்ம போட்டுக்கிறோம். இது இல்லாமல் வந்து பேக்கிங் சோடா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பேக்கிங் சோடா வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா இதையும் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை தனியாக நம்ம வந்து ஒரு பவுலில் தனியாக வந்து மெல்ட் பண்ணுறோம். மெஷர் வந்து 1 கப்பில் நம்ம அந்த கீரை எடுத்துக்கிட்டோம். அந்த ஒரே கப்பில் வந்துட்டு வாட்டர் எடுத்து நம்ம வந்து இதையும் வந்து மெல்ட் பண்ணுறதுக்கு கொண்டு போயிடுறோம். ஸோ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நம்ம ஆப்பிளையும் இந்த லீஃபையும் வந்து தனித்தனியாக நம்ம வேக வச்சிடலாம். இப்போ மெல்ட் ஆகிறதுக்குள்ளே வந்துட்டு இந்த ஆப்பிளை லைட்டாக வந்து மசிச்சு நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு இந்த லிக்விட் தான் வந்து வேணும். இந்த லிக்விடு ப்ளஸ் வந்துட்டு இந்த லிக்விடோட எசன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படும். இல்லை பிளெண்ட் பண்ணிட்டோம். இதை வந்து தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். தலைமுடியில் வந்து எதனால் பொடுகு வரும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய தலைமுடியில் வந்து எதனால் பொடுகு வரும் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய அதிவேகமான காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவசரமாக குளிச்சு தலை வந்து நல்லா வந்து நம்ம அலசுறதில்ல. இந்த தலை அலசாமல் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நல்லா வந்து ஹேர் வாஷ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு அந்த தண்ணீர் படிமன், அந்த தண்ணீரோட ஒன்றா வந்து இருக்கக்கூடிய அந்த உப்பு படிமன், அந்த ஷாம்பில் இருக்கக்கூடிய உப்பு படிமன், இது எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கேல்ஃபில் ஃபுல்லாகவே வந்து போய் ஒட்டிக்கும். இந்த ஸ்கேல்ஃபில் போய் ஒட்டுறதுனால வந்துட்டு அடுத்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து ஸ்கேல்ஃபில் வந்து டெட் செல்ஸாக வந்துட்டு ஸ்கேல்ஃப் ஃபுல்லாகவே இருக்கும். இந்த ஸ்கேல்ஃப் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு டெட் செல்ஸாக இருக்கிறனால இந்த இறந்த செல்களை தான் வந்து நம்ம வந்து ஒரு வகையான பொடுகுங்கிறோம். பொடுகு வந்து நிறைய காரணங்கள்னால வரும். இந்த மாதிரியான ரீசன்னாலையும் வந்து பொடுகு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த கீரையை வந்து நல்லா மெல்ட் பண்ணிட்டோம். குப்பைமேனி கீரை சாறு இது எல்லாமே நல்லா மெல்ட் பண்ணிட்டோம்.
இந்த மெல்ட்டு பண்ண இதையும் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறோம். ஃபில்டர் பண்ணி இந்த வாட்டருமே வந்து நம்ம தனியாக எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த எக்ஸஸ் எல்லாமே இருக்கும். இந்த எக்ஸஸ் எல்லாமே வந்து நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இந்த 2 வாட்டரும் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இதை எடுத்து இது 2ம் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து ஒரு முறை வடிச்சிடலாம். இந்த வாட்டரை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 7 நாள் தொடர்ந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்கேல்ஃபில் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வந்து ஸ்கேல்ஃபுக்கு மட்டும் நல்லா வந்து டீப் மசாஜ் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராப்பரில் இப்படி கொஞ்சமாக லிக்விட் எடுத்துகிட்டு உங்களோட ரூட்டை பிரித்து ரூட்டில் வந்துட்டு ஸ்கேல்ஃபில் இப்படியே வச்சுட்டு இப்படி நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து உங்களோட ஸ்கேல்ஃப் வந்து நல்லா ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது ஒரு விதம். இன்னொரு விதம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல டைட்டான ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஏன் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அதோடைய குணாதிசயம் வந்து மாறவே மாறாது. ஸோ அதனால் வந்து ஒரு எம்டி பாட்டில் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு எம்டி பாட்டில் வச்சுக்கோங்க. இந்த எம்டி பாட்டிலில் வந்துட்டு நீங்கள் இந்த லிக்விடை வந்து ஊற்றிடுங்க. இந்த லிக்விடை ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து அந்த குளிர்ச்சியான தன்மை போகட்டும் அப்படின்னு நீங்கள் அதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த ட்ராப்பர்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அம்பர் பாட்டிலில். ஸோ வந்து இந்த சாறு வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் நாள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதை பிளெண்ட் பண்ணி தனியாக வாட்டர் எல்லாமே எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இது எல்லாமே ஒன்றா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. இது எல்லாமே எடுத்து நீங்கள் வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிடுங்க. மிக்சியில் கிரைண்ட் பண்ணி கொஞ்சமாக அந்த வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஹேர் மாஸ்க்காக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். முதல் நாளே வந்து உங்களுக்கு அந்த பொடுகுனால் இருக்கக்கூடிய அந்த கடிப்பு, அரிப்புத்தன்மை, ஹேர் லாஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.